சொந்தங்கள். ஏதோ பழைய ஃபேஷன் புடவைய கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நித்யாவுக்காக நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புடவை கொடுத்திருந்தேன்ல, அதையும் இன்னைக்கு நித்யா கட்டிக்கல. ஏன் அவளுக்கு அது பிடிக்கலையா? நீங்க கொடுத்த புடவை ரொம்ப அழகா இருந்தது. அதனாலதான் நித்யா கிட்ட நான் அத ரிசப்ஷனுக்கு கட்டிக்கோன்னு சொன்னேன். சரிம்மா அனிதா, நீ முதல்ல போய் உங்க அப்பா அம்மா பக்கத்துல நில்லு. ஒரு பொண்ணை புகுந்து வீட்டுக்கு அனுப்பும்போது இன்னொரு பொண்ணு அவங்க பக்கத்துல இருக்கிறதா நல்லது. மாப்ள, நான் இன்னைக்கு உங்ககிட்ட என் பொண்ணை மட்டும் இல்லை, எங்க வீட்டு மகாலட்சுமியை கொடுக்குறேன். என்னோட இதயத்துல பாதி எடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவளை கண் கலங்காம பார்த்துக்கணும். கவலைப்படாதீங்க அங்கிள். மாமா, இப்ப இவ என்னோட மனைவி. சோகம் சந்தோஷம் எல்லாத்தையும் பகிர்ந்துப்போ. நீங்க குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இனிமே நீதான் அப்பாவையும் அம்மாவையும் பாத்துக்கணும். ஆனா நீ அங்க போன அப்புறம் இங்க எல்லாரையும் மறந்துட மாட்டல்ல? பைத்தியம். அத்தை, எங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. புஜ்ஜி, புஜ்ஜி எங்க இருக்க? அக்கா, புஜ்ஜி, புஜ்ஜி நீ என்னோட தம்பி தானே? அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியா நீ பாத்துப்பல்ல? நீங்களும் அங்க உங்களை பாத்துக்கோங்கக்கா. சம்பந்தி, கவனிப்புல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அரவிந்த் சர்மா, ஏன் இந்த மாதிரி பேசுற? உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு பொக்கிஷத்தை எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க.
அப்பா அம்மாடி நித்யா, உன்னோட புகுந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணும். ம்? நீயா? அப்பா என்ன யார் வந்திருக்கா? பாருமா.
நல்லா இருங்க. சாம்பியன் கண்ணா, உன்னுடைய வீட்டுக்கு நான் வரவேற்கிறேன். சாஸ்திரி சார், நீங்க எங்க இருக்கீங்க? வரேன். வா, உனக்கு ஒன்று நான் காட்டணும். இங்க பாத்தியா, இதை நான் என் கையாலேயே அலங்கரிச்சேன். ஏன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட முதல்ல காரணமா இருந்தது இதுதானே. தனியா இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள வந்து பேசுங்க. வாமா. நில்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள சார். முதல்ல நாத்தனார் சடங்கு முடியணும். இது என்ன புது சடங்கு? அமர் தம்பி, நான் சொல்றேன். இத நாத்தனார் சடங்குன்னு சொல்வாங்க. இதுல தங்கச்சி பானையில இருந்து தண்ணியை எடுத்து அப்புறம் அந்த பானையை உடைச்சு அண்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போடுவா. அப்புறம் தான் அண்ணன் தன்னோட மனைவியோட இந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இல்ல அதுக்கும் முன்னாடி அண்ணன் அவன் தங்கச்சிக்கு பரிசு கொடுக்கணும். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? எனக்கு மொத்தமா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 10,000மா? முடியாது. முடியாதா? கொடுத்துதான் ஆகணும். பாய். ஹலோ, என்னாச்சு? அதெல்லாம் இல்ல, கொடுத்துதான் ஆகணும். என்னன்னு கேளுங்க அண்ணி. சிரிச்சுக்கிட்டே மச்சனிச்சிக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுத்தாருல, தான் தங்கச்சிக்கு மட்டும் ஏன் கச்சித்தனம் பண்றாராம்? அமர் தம்பி, அங்க எந்த அளவுக்கு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இவளுக்கு கொடுங்க. சரி, சந்தோஷமா? இந்தா. தேங்க்யூ. வாங்க வாங்க. சின்னவளே, நான் உன்னை சின்னவளேன்னு ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? ரோகிணி நம்ம வீட்டு பெரிய மருமக, அதனால அவ பெரியவ. அப்புறம் வைஷாலி 2வதா வந்தவ, அதனால அவ 2வது மருமக. நீ எல்லாரை விடவும் சின்னவ, அதனால உன்னை சின்னவளேன்னு கூப்பிட்டேன். ரோகிணி, நீ போய் அந்த கலசத்தை கொண்டு வா. சரி. சின்னவளே, இப்போ உன்னோட வலது காலால இந்த கலசத்தை வீட்டுக்கு உள்பக்கமா தட்டி விட்டுட்டு உள்ள வரணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இந்த வீட்டுக்குள்ள அன்னபூரணியாவும் மகாலட்சுமியாவும் அடி எடுத்து வீட்டுக்குள்ள வரேன்னு அர்த்தம். நித்யா, இன்னில இருந்து இந்த வீடு உனக்கும் சொந்தம். சரி வாங்க அண்ணி, இன்னும் நிறைய சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. சரி வாங்க போலாம். கமான் அண்ணி, சீக்கிரம் தேடு. தேடுங்க. விட்டுறாதீங்க, நீங்க தான் ஜெயிக்கணும். யார் மோதிரத்தை கண்டுபிடிச்சு என்கிட்ட குடுக்கறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. தேடு அமர். அதுக்கப்புறம் அவங்க ராஜ்யம் தான் இந்த வீட்டுல நடக்க போகுது. இந்த வீட்டுல ஆட்சி நடத்துறோம்னா அவங்க ஜெயிச்சு காட்டணும். அது மட்டும் இல்லாம அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் டைமும் நெருங்கிடுச்சுல. கனிகா, அடக்கமா பேசு. சாரிமா. சரியா சொன்னா. அமர், இங்க பாரு, இதுல நீ தோக்கவே கூடாது. ஓகே, நீ இன்னைக்கு தோத்துட்டனா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா உன் பொண்டாட்டி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும். இவர் தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி.
என்ன யார் ஜெயிச்சீங்க? அப்படி நின்னுட்டீங்க. Come on. எனக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, சீக்கிரம், யார் விடாத. ஜெயிச்சீங்கன்னு சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்கண்ணா, யார் ஜெயிச்சீங்க? உனக்கு கிடைக்கல. மிஸ் பண்ணிட்டான். நீ தோத்துட்ட. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுல எப்பயும் பையன் தான் ஜெயிப்பான், பையன் தான் ஆனா ஜெயிப்பான். இந்த வீட்ல இப்படித்தான் நடக்கும். நீ கையை திறந்து காட்டுமா? காட்டு காட்டு. ஹே, வாவ், சூப்பர் அண்ணி. எல்லாரும் எழுதுவாங்க. உன்னோட மன கஷ்டம் எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால நிச்சயமா உணர முடியுது நித்யா. ஆனா அதே நேரத்துல நாம அந்த கஷ்டத்தை நம்மளோட பலமா மாத்திக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். ம்? வாவ், இந்த ரூம்ல ரொம்ப நல்ல வாசனை வருதுல்ல? என்ன பண்றது? என்னாச்சு? தயவு செஞ்சு எல்லாரும் போறீங்களா? கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் என் மேல. நான் இங்கே தான் உட்கார போறேன். காலையில தான் போறேன். புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் அதே மாதிரி பரிசு வாங்காம இங்கேருந்து போக மாட்டீங்கல்ல? பரவாயில்லையே அக்கா, நம்ம அமர் தம்பி ஒரே நாள்ல எப்படி இவ்வளவு புத்திசாலி ஆயிட்டாரு? சரி சரி, சொல்லு. உன்னோட 2 அண்ணிங்களுக்கும் என்ன பரிசு கொடுக்க போற? நான் உங்க 2 பேருக்கும் என் பைக்கே கொடுத்துட்றேன். இது அண்ணியா? பைக் ஓட்டுவாங்களா? அண்ணிங்க பைக் ஓட்டுவாங்களா? நான் என்னோட 2 அண்ணன்களையும் இப்பவே கன்வின்ஸ் பண்ணுவேன். என்னோட அண்ணிகளை ஊர் சுத்த கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன். நாட் பேட். கண்டிப்பா கண்டிப்பா, ப்ராமிஸ். சரி வா வைஷாலி, போன போத விடலாம். என்ன இதெல்லாம்? இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போய் ஓகே நீ கிளம்புறீங்க? என்ன பண்றது? சரி சரி, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நீயும் போய் தூங்கு. அமர் தம்பி, ஏதாவது வேணும்னா நீங்க எங்களை கண்டிப்பா கூப்பிடணும்னு. ஒருவேளை இவ உன்னை தொந்தரவு பண்ணானா என்கிட்ட வந்து சொல்லு. அப்புறம் அண்ணா, அது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கிளம்புங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பேசுவோம். நித்யா, ஏதாவது பேசு. ஹே, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாருமா, உன்னோட மன கஷ்டம் எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால நிச்சயமா உணர முடியுது நித்யா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு 2 அண்ணிங்க வந்திருக்காங்கல்ல. ஒரு நாள் கண்ணிக்கவும் இந்த மாதிரி வேற வீட்டுக்கு போவால. ஒருவேளை அன்னைக்கு தான் எனக்கு இப்படி சொந்தங்களை பிரிஞ்சு போற வலி என்னன்னு எனக்கு தெரியுமோ என்னமோ. ஆனா அதே நேரத்துல நாம அந்த கஷ்டத்தை நம்மளோட பலமா மாத்திக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? அட, இரு, நான் போய் ஃபேன் போட்டு வரேன்.
பாத்தியா, யாரோ ஒருத்தரோட குறும்புத்தனத்தினால உன் முகத்துல சிரிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு கிச்சன்ல உன்னோட முதல் நாள். எங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும். அது ஒரு சம்பிரதாயம். உங்க அம்மா உனக்கு சமையல்லாம் செய்ய சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல?